சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம். அப்ப ராகுடைய ஆதிக்கம் இவங்க கூட இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஒரு பிரம்மாண்டத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெருசா செய்யணும்னு யோசிக்கக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி. அப்ப இவங்களுக்கு 3வது இடம் என்பது வெற்றியை குறிக்கூடிய இடம், மாற்றத்திற்கான இடம். வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி வெற்றியை சாதிக்கணும், வெற்றியை அடையணுங்கிற குறிக்கோளோடு இருப்பாங்க. அப்ப இந்த மிதுனம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை ராகு திசை வரும். ராகு திசையுடைய அளவு 18 ஆண்டுகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப 18 வருஷம் முதல் திசை அப்படின்னா, முதல் திசை 18 வருஷம் எல்லாருக்கும் இருக்குமானா அப்படி இருக்காது. அவரவர் சுய ஜாதகப்படி பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் திசை இருப்பு என்பது 10 வருஷமோ 5 வருஷமோ 2 வருடம் அல்லது 12 வருஷம், இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர் பிறந்த அந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில். அப்ப இங்க 18 வருஷம் ராகு திசை. ஒரு சிலருக்கு 17 வருஷம் கூட அனுபவத்துல வருது, அனுபவத்தை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு 1 வருஷம் மட்டும்தான் அந்த திசை இருக்கு, அதையும் பார்க்கிறோம். இப்ப நம்ம இங்க ஒரு ஆவரேஜா ஒரு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பொது பலன் பார்க்கிறோம். அவரவர் ஜாதகத்துல நீங்க எடுத்து திசை இருப்பு என்னன்னு பார்த்துக்கங்க. தாயின் கர்ப்ப செல் நீக்கி திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ராகு திசை இருப்பு 3 வருஷம் 2 மாசம் 11 நாள் இப்படி போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கங்க. நம்ம இங்க ஒரு 10 வருஷம் முதல் திசையானது அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்ப முதல் 10 ஆண்டு ராகு திசை. 2வது திசையாக குரு திசை வரும். இந்த குரு திசை என்பது 16 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. அப்ப 10 ஒரு 16 26 வயது வரைக்கும் அந்த குரு திசை இருக்கும். இந்த நம்ம கணக்கு பிரகாரம் அப்போ ஒரு 25 வயது 26 வயசு, ஒரு சிலருக்கு 30 வயசு கூட குரு திசை இருக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம துல்லியமா கணக்கு வைக்க முடியாதுன்னா சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். எனவே ஒரு 30 வயசு அப்படின்னு வச்சுட்டா, அதுக்கு பிறகு ஒரு 19 வருஷம் சனி திசை வரப்போகுது. 30 to 49 வயது வரைக்கும் இந்த 19 ஆண்டுகள் சனி திசை அந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திசை 3வது திசையாக சனி திசை வரும். அப்ப சனி திசை வரும் வயது காலம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி, முக்கியமான காலகட்டம். 30 வயது டு 49, கிட்டத்தட்ட 50 வயசு அப்படிங்கும் போது வாழ்க்கையில் அவர்கள் லைஃப்ல அதை சாதிக்கக்கூடிய காலம். தொழில், உத்தியோகம், வாழ்க்கையில் உயர்வு, அந்தஸ்து, உழைப்பு, வெற்றி எல்லாமே அந்த வயது காலம் தான். 50 வயசுக்குள்ள லைஃப்ல ஒரு மனுஷன் செட்டில் ஆகணும். அப்ப 50 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில ஓட முடியுமா? முடியாதுன்னா அந்த 50 வயது வரைக்கும் இந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சனி திசை சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா அது வாழ்க்கை மிகப்பெரிய யோகம்தான். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சனி திசை என்பது ஒரு நல்ல அமைப்புல வந்துருச்சுன்னா 19 வருஷம் ராஜ யோகம் தாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு தேவையான கூட சனி கொடுத்துருவாரு. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை நிறைய பேர் கொடுத்துடுறாரு, அனுபவத்துல பாக்குறோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி, அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. 8, 9 குடையவர். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு 8ஆம் இடம். அதே சனி 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அது பாக்யஸ்தானம், திரிகோணஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக பாக்யாதிபதியாக சனி வர்றதுனால எப்பவுமே பாக்யாதிபதினு ஒரு பட்டத்தை வாங்கிட்டாலே அவர் சுப கிரகம் தான். அந்த மிதுனத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஆனா இங்க நம்ம லக்னத்தையும் பார்த்துக்கிறணும்.
ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி சனி அந்த பாவ பலனை மாத்திருவாரு. 12 லக்னங்களுக்கும் சனி ஒரே மாதிரி திசை இருக்குமானா இருக்காது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர் லக்ன சுபரா லக்ன பாவியா எந்த பாவத்திற்கு அதிபதியா வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் மாறும். இப்ப நாம பொது பலன் தான் சொல்றோம். திருவாதிரை மிதுனம், மிதுன ராசி லக்னம் மிதுன லக்னமாவே வச்சு பேசலாம். அப்ப இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி திருவாதிரை இதுல லக்ன புள்ளி திருவாதிரை இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பொது பலன். அப்ப இந்த மிதுனத்திற்கு அவர் 8, 9 குடையவர். அப்ப நன்மையும் செய்வாரு, சில தடை தோல்வி தீமையும் கொடுப்பாரு சனி. ஆயுள் காரகனா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்ப சனியா ஆயுள் காரகனா வந்துடுறாரு. அந்த திசை காலம் 19 ஆண்டுகள். அப்படின்னா இந்த திசை அவர்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கணும். அதுதான் அந்த சனி ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு வச்சுதான் இதை நம்ம தீர்மானிக்கணும். சனி தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா அது பெரிய பலம். இந்த பாக்கியாதிபதி பலம் குறையக்கூடாது. தன்னுடைய ஆட்சி உச்ச வீடுகள்ல இருந்து திசை நடத்தும் காலம் 19 ஆண்டுகள் ராஜ யோகம் சச யோகத்தை கொடுப்பாருங்க. பெரிய வளர்ச்சி அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். அதே சமயத்துல அந்த ஆட்சி 8ஆம் இடம் மகரத்துல ஆட்சி பெற்றார்னா அது அஷ்டமஸ்தானமா போயிருது. 8ல் ஆட்சி பெறக்கூடாது. யோகத்தை செய்யறதுக்கு அளவா அவயோகத்தை கூட செஞ்சிருவார். அப்ப கும்ப மூலத்திரிகோண வீடு சனி பகவானுக்கு அது பாக்கியஸ்தானமா வருது. அப்ப மூலத்திரிகோண வீட்டுல சனி ஆட்சி பெற்றால் அது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி சனி பகவான் துலாத்துல உச்சம் பெற்று இருந்தார்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது மிகப்பெரிய யோகம் தான். ஆனா மிதத்திற்கு 5ஆம் இடம் உச்சம் பெற்ற சனி துலாம் அப்படின்னாலும் பூர்வ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது அது பூர்வ ஜென்ம சாபங்களை கொடுக்கும், பிதிர் சாபங்களை கொடுக்கும். ஸோ அதற்கான வழிபாடுகள் போய் பிதிர் சாப நிவர்த்தி பரிகாரங்கள் ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள்ல போய் திலகோமம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ ஜென்ம ஸ்தானத்துக்கான பலத்தை சனி கெடுக்க மாட்டாரு. அந்த உச்சத்தன்மையை மிகப்பெரிய வெற்றிகளை பாக்கியாதிபதி உச்சம் பெறும்போது வாழ்க்கையில 19 வருஷம் ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு. இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த மாதிரி சனி பகவான் நின்ற அமைப்பு பலமா இருக்கணும். அதே மாதிரி சனி தன் நட்பு வீடுகள் இருக்கலாம். சனி பகவானுக்கு நட்பு வீடுகள் எடுத்தீங்கன்னா ரிஷபம் சனி பகவானுக்கு நட்பு வீடு. அப்ப ரிஷபத்துல சனி இருக்காரு அப்படின்னா அது சுக்கிரன் வீடு. சனிக்கு அது மிக அருமையான ஒரு வீடு. அது நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனா மிதுனத்திற்கு அது 12ஆம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானமா வர்றதுனால சனியை அங்க பலத்தை நீங்க பலப்படுத்தக்கூடிய வழிபாடுகள் செஞ்சாதான் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அடுத்து மிதுனத்திலே சனி அது நல்ல இடம். மிதுனத்துல சனி லக்னத்திலே இருப்பது புதன் வீடு நல்ல இடம். அதே போல 4ஆம் இடம் கன்னி, அந்த கன்னி புதன் வீடு அதுல சனி இருப்பதும் நல்ல யோகம் தான். ஏன்னா கேந்திரத்துல போய் சனி இருப்பதும் நல்ல யோகம். இந்த மாதிரி அமைப்புகள்ல அந்த ஜாதகம் இருந்து சனி திசை வந்தா அது ஒரு வெற்றிக்கான திசை. நின்ற பாவம் முக்கியம், அதை பார்த்துக்கணும். அதே போல சனி பகவானுடன் சேர்ந்த கிரகங்கள் அதை விட ரொம்ப முக்கியம். ஒரு தசைநாதன் கூட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்துடைய தன்மை கூட சேர்ந்த வேலை செய்யும். இப்ப நீங்க திருவாதிரை மிதுனத்துல பிறந்து மிதுன லக்னத்தில் பிறந்து சனி திசை வர வயது உங்களுக்கு ஒரு 30 to 49 வயது காலத்துல சனி திசை வரும் அந்த அமைப்புல ராகு கூட இருக்காருன்னு வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சோதனை எதுவுமே கிடையாது. சனி ராகு கிரக சேர்க்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் தடை, வருமான தடை, பொருளாதார தடை, கடன், நோய், வழக்கு இதை ஏற்படுத்துகிறது. தொழில மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்க வைக்குது. பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்குது. பெரும் கடனாளியாக ஜாதகரை மாத்துது. பங்காளி சண்டைகளை உருவாக்குது. ஸ்திரமற்ற தொழில், நிச்சயமற்ற வருமானம் என்று ஜாதகரின் பொறுமையை சோதித்து சலிக்காமல் போராடி போராடி வாழ்க்கையை நகர்த்தும் கிரக சேர்க்கையாக மாறியது. சனி ராகு சேர்ந்து சனி திசை வந்துடக்கூடாது திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா நட்சத்திர அதிபதி ராகு போய் சனியுடன் சேரும்போது வாழ்க்கையை புரட்டி போட்டுதுங்க. எவ்வளவு பெரிய மனிதர்கள் அஸ்திவாரத்தையும் அசைத்து பார்த்து விடும் சனி ராகு கிரக சேர்க்கை. அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி சனியுடன் கேது சேர்ந்த அமைப்புகளும் பெரும்பாலும் சனி ராகு சனி கேது ஒரே பலன் தான். அதுவும் வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. கடன், நோய், வழக்கு, தொழில் தடை, வருமான தடை. சிலருக்கு சனிக்கேது இளமையில் ஏற்படும் திருமண பிரிவிற்கு இக்கிரக சேர்க்கை காரணமாயிருது. திருமண வாழ்க்கையில கசப்புகளை சின்ன வயசுலேயே கொடுத்துருது. பற்றற்ற நிலை, துறவு போன்ற வாழ்க்கை, இரு துறவு கிரகங்கள் சனிக்கேது. இவர்கள் ஆசைப்பட்டாலும் இல்லறத்தில் சுகமாய் வாழ விடாது. இதெல்லாம் அந்த சனிக்கேது செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி குரு சனி சேர்க்கை. இந்த குரு சனி சேர்க்கை பிரம்மகத்தி தோஷமாக வாழ்க்கையில் நிறைய தடைகளை ஏற்படுத்துது. இந்த மிதுன திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்க்கையும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை கிடையாது. இது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கிற அமைப்பு என்றாலும் தொழில நல்ல வெற்றிகளை கொடுக்கும் என்றாலும் கூட அது பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணாதான் அது கிடைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இதுவும் நல்ல ஒரு கிரக சேர்க்கை கிடையாது. சொத்துகள் சார்ந்த பிரச்சனை,
சகோதர உறவுகளுடன் பிரச்சனை, நிறைய வாழ்க்கையில் தொந்தரவு, பற்கள் சம்பந்தமான பிரச்சனை, எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனை, ஆரோக்கியம், நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துருவார். ஏன்னா 6ஆம் அதிபதியா வர்றார் செவ்வாய் மிதுன லக்னத்திற்கு. அப்ப 6க்குடையவன் போய் அந்த சனியுடன் சேரும்போது வாழ்நாள் பிரச்சனையை ஏற்படுத்திடுறாரு. இதையும் கவனிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அது மாதிரி சனி பகவான் நின்ற நட்சத்திரம், ஒரு தசைநாதன் எந்த நட்சத்திர காலில் இருக்காரோ அதை வச்சுதான் பலன்கள். அந்த கிரகத்தை இயக்கக்கூடியதே அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை தான். அப்ப சனி பகவானுடைய அந்த நின்ற நட்சத்திர புள்ளி வந்து கரெக்டா இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திரம் சனிக்கு ஆகாத நட்சத்திரம். இது வாழ்க்கையில் அந்த திசை 19 ஆண்டுகள் சோதனை. அதே மாதிரி ராவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம், இதுல போய் சனி இருந்து திசை நடத்துறாருனாலும் நல்ல திசை கிடையாது. வாழ்க்கையில் அந்த திசை கட்டாய பிரச்சனை கொடுக்கும். கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், இதுல சனி இருந்து திசை நடத்தினாலும் அந்த திசை நல்ல திசை கிடையாது. அதே மாதிரி சனி பகவான் வந்து செவ்வாயுடைய நட்சத்திர கால்கள்ல மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த மாதிரி இடத்துல இந்த நட்சத்திரம் இருந்தாலும் சனி திசை வந்து நன்மைகளை கெடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நின்ற நட்சத்திர அமைப்புனே பார்க்கணும். சாரநாதன் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தாண்டி சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் பலமா இருக்கணும். இப்ப சனி எந்த வீட்டுல போய் உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த ஜாதகத்துல பலமா இருக்கணும். ஒரு திசைநாதனுக்கு இடம் கொடுத்த கிரகம் பலமா இருந்தா தான் அந்த திசை நல்ல பலன்களை செய்யும். ஸோ இத்தனை விஷயத்தை பார்த்து தான் சனி திசை உங்களுக்கு நன்மையா, தீமையா, இல்லை ஆவரேஜா, வெற்றியா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அவரவர் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படை எல்லா ரூல்ஸையும் கணக்கு போட்டு பார்த்து தான் இதை முடிவாக சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி சனி வந்து நின்ற இடம் வந்து ஒரு திதி சூன்ய வீடாக இருந்துருச்சுன்னா அந்த திசை சுத்தமாக 19 ஆண்டுகள் யோக திசையாக இருந்தாலும் பலன் இல்லை. திதி சூன்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு பஞ்சமி தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, சூன்ய ராசிகள். அப்ப மிதுனத்துல சனி இருந்தாலும் கன்னியில சனி இருந்தாலும் அந்த திசையானது அந்த பஞ்சமியில் பிறந்தவர்களுக்கு சூன்ய திசையாக வாழ்க்கை நன்மை செய்வதில்லை. இதையும் பார்க்கணும். அதே மாதிரி சனி தன் பகை வீடுகள் இருக்காரா அதையும் பார்க்கணும். சிம்மத்துல சனி இருந்து திசை நடத்தக்கூடாது. அதே மாதிரி கடகத்துல சனி இருந்து திசை நடத்தக்கூடாது. விருச்சிகத்துல சனி இருந்து திசை நடத்தக்கூடாது. மேசத்துல சனி நீச்சமா இருந்து திசை நடத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த 5 விஷயங்களை பார்த்து தான் சனி திசையை தீர்மானிக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்தினுடைய தசா புத்திகளை வந்து பலன்கள் தீர்மானிக்க முன்னாடி இவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது நன்மையா தீமையா என்பதை தெளிவா நாம சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல அமைப்புகள் சனி இருந்து திசை வந்தாச்சுன்னா திருவாதிரை மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 19 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றி, ராஜ்ய யோகம் என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி 12 பாவங்கள்ல சனி இருக்கிறத வச்சு சில நன்மை தீமைகள் கிடைக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறுபடும். இங்க நாம மிதுனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மிதுனத்திலே லக்னத்திலே சனி இருக்காருன்னா, பொதுவாக லக்னத்தில் சனி இருப்பது பாக்கியாதிபதி லக்னத்தில் இருப்பது நன்மைதான். மிதுனம் கன்னிக்கு நல்ல வீடு தான். அங்க திருவாதிரையில போய் சனி இருந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கிறணும். லக்னத்தில் சனி இருப்பது நிறைய தடைகளை வாழ்க்கையில் கொடுத்துதான் வெற்றியை கொடுக்கும். சனி லக்னத்தில் இருப்பதே ஒரு மந்த நிலை, ஒரு தேக்கம், ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அந்த திசை காலங்களில் நிறைய ஒரு விஷயத்த வந்து ஆக்டிவே செய்ய விடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட வைக்கும் எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி சனியுடைய ஆற்றல் அங்கு லக்னத்தில் இருப்பது ஒரு தடை தாமதத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடம் கடகம், 2ல சனி இருப்பது பாக்கியாதிபதி 2ல இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், நல்ல வருமானம், பொருளாதார வெற்றியை தரக்கூடிய இடம் என்றாலும் கடகத்தில் சனி பகையாகிறாரு. இப்போ பாக்கியாதிபதி பகை பெறும்போது அந்த தன்மைகள் அங்க நெகட்டிவா மாறும். சனியுடைய பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள், நல்ல ஸ்தலங்களுக்கு போய் அதற்கான இடங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்வது வெற்றியை கொடுக்கும். அடுத்து சிம்மத்துல சனி 3ஆம் இடம், அது பகை வீடு. அங்க சனி 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட பாக்கியாதிபதி அங்க வந்து பலம் இழந்து கெட்டு போயிடுறாரு. அந்த திசை பெரிய சிறப்பை தராது. நிறைய சகோதர ஒற்றுமை, இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடுகள், முயற்சிகளுக்கு தடை, இதெல்லாம் அங்க நடக்கும். அடுத்து கன்னி 4ஆம் இடம் கேந்திர சனி, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி. வாழ்நாள் உயர்வு 19 ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றி. அங்க சூரியனுடைய சாரம் உத்தரத்தில் சனி இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், உச்சம் பெற்ற சனி துலாத்துல, மிகப்பெரிய யோகம். ஆனால் பிதிர் சாபங்கள் விளக்கிட்டாதான் மிகப்பெரிய யோகம். இல்லாட்டி பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும், பூர்வீகத்தினுடைய நன்மைகள் கிடைக்காம போயிடும். ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரி இடங்கள்ல போய் பிதிர் சாபங்கள் நிவர்த்தி பண்ணும்போது, தில ஹோமங்கள் செய்யும் போது துலாத்துல சனி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பாரு மிதுன லக்னத்துக்கு. அடுத்து 6ஆம் இடம்
விருச்சிக சனி 6ஆம் இடமே பொதுவா சத்துருஸ்தானம். 6ஆம் இடம் என்றாலே நோய், கடன், வழக்கு. அப்ப வாழ்க்கையில நிறைய நன்மைகளை அங்க சனி கெடுக்கிறாரு. இது காலபுருஷனை 8ஆம் இடம், லக்னத்துக்கு 6வது பாவம். நிறைய தடை, தோல்வி, விபத்து, கண்டங்கள் இந்த திசை காலங்கள்ல வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு போயிடுறாரு சனி. செவ்வாய் வீட்டுல சனி இருக்கக்கூடாது. இந்த திசை கவனமாக செல்ல வேண்டிய திசை. அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் தனுசு. இந்த சனி 7ல இருக்கிறது களத்திர தோஷம். திருமண வாழ்க்கை ஒரு 30 வயசுல சனி திசை தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துட்டா வருது, இல்லாட்டி திருமணத்தை நடக்கக்குள்ளே போதும் ஆயிரும். திருமண வாழ்க்கையில இருதார யோகத்தை ஏற்படுத்துது. களத்திர தோஷங்கள் திருமண வாழ்க்கையில் கசப்புகளை ஏற்படுத்துது. கூட்டு தொழில், நண்பர்கள் விஷயத்துல கவனமா கொண்டு போகணும். அந்த சனி அங்க கேது சாரம் மட்டும் இருந்துடக்கூடாது. மூல நட்சத்திரம் கவனம். அப்ப கலஸ்திர தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறணும். அடுத்து 8ஆம் இடம் மகரச்சனி. இங்க அஷ்டமத்தில் சனி இருக்காரு. ஆட்சி வீடு என்றாலும் 8ல் சனி இருக்கக்கூடாது. சனி ஒரு இயற்கை பாவ கிரகம் தான். 8ல் இருப்பது நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா லக்னப்பிரகாரம் பார்க்கும்போது 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு. எங்க ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த ஆயுள் ஸ்தானத்திலே இருக்காரு. அது ஒரு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல ஒரு சிறப்பு தான். ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், கும்பம், மூலத்திரியோட வீடு. வெற்றி மேல் வெற்றி. 19 வருஷம் ராஜ்ய யோகம் தான். அங்க சதய நட்சத்திரம் மட்டும் சனி இருக்கார மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த வழிபாடுகளை எடுத்துக்கோங்க. அடுத்து 10ஆம் இடம் மீனம். மீனத்துல சனி இருப்பது குரு வீடு. ஒரு நல்ல இடம் தான். தொழில் ஸ்தானம், கேந்திரஸ்தானம். 10ல் சனி. நல்ல தொழில் வளர்ச்சி, வெற்றி, உயர்வு, உழைப்பு அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக குறிக்கோளா இருக்கும். நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு. அது சுயசாரம் வாங்கியிருந்தாருன்னா, உத்திரட்டாதியில் என்றார்னா வெற்றி மேல் வெற்றி. அடுத்து 11ஆம் இடம். இந்த இடம் மேசம். இந்த மேசத்துல சனி இருப்பது 11ஆம் இடம் என்பது செவ்வாய் வீடு. சனிக்கு அங்க நீச்சமா போயிடுறாரு சனி. அப்ப சனி 11 போய் நீச்சமாகும் போது லாபம், வெற்றி, உயர்வு எல்லாம் கெட்டு போயிடும். பாக்கியாதிபதி நீச்சம் ஆகக்கூடாது. ஆனால் 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது யோகம் என்றாலும் நீச்சத்தன்மை சரி பண்ணாதான் வெற்றி. ஒருவேளை செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜ்யோகம். அது வாழ்க்கையில் அந்த திசை நன்மை கொடுக்கும். அடுத்து 12ஆம் இடம். இங்க ரிஷபச்சனி. இது நல்ல இடம் தான், நட்பு வீடு தான், யோகச்சனி என்றாலும் 12ஆம் இடம் விரயஸ்தானம், மறைவு ஸ்தானம். பாக்கியாதிபதி மறைவு விரயத்துல போறதுனால நிறைய விரய நஷ்டங்களை கொடுத்து வெற்றியை கொடுப்பாரு. அதற்கான வழிபாடுகள் செய்யும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள், உங்களுக்கு சனி திசை வர்ற வயது ஒரு 30 வயது டு 49 வயசு. இந்த மாதிரி வயது காலங்களில் உங்க சனி திசை உங்களுக்கு வெற்றி திசையா அல்லது தோல்விக்கான திசையா என்பதை உங்க சுய ஜாதத்தில் ஆய்வு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகள் நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. சனி பகவானுக்கு ஸ்ரீவாஞ்சியம் மிக அருமையான ஒரு இடம். சனி பகவானுடைய நன்மைக்கு, சனிக்கேது இணைவுக்கு, சனியுடைய பகைக்கு ஸ்ரீவாஞ்சியம், வாஞ்சிநாதர், மங்களாம்பிகை. அதே மாதிரி திருநாரையூர். இது சனி பகவானுடைய நல்ல ஒரு வெற்றிக்கான ஸ்தலம். திருநள்ளாறு, குச்சனூர், இந்த மாதிரி இடங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அவரவர் ஜாதகப்படி எங்க போனா வெற்றிங்கிறத தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனவே சூட்சம வழிபாடுகள் செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.